எல்லாத்துக்கும் வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னுக்கு 2 வீடியோ செஞ்சுருந்தேன். அதாவது இந்த குழி பறிச்சவனுங்களுக்கு 2 வீடியோ செஞ்சேன். சில கேள்விகள் கேட்டேன். இது வரைக்கும் ஒன்றுக்கும் பதில் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து கோசட்டப்பா, நம்ம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒன்று கூட ஒன்று ஒரு கோசட்டப்பா. நான் கேட்டதெல்லாம் வந்து ஒன்று வந்து முதல் கேள்வி வந்து டிபேட்டுக்கு கூப்பிட்டேன். பொதுமக்களுக்கு முன்னுக்கு பேசுவோம். அப்போ தெரியும்ல, யார் உண்மையை பேசுகிறா, யார் போய் பேசுகிறான்னு தெரியும். உண்மை வெளியில் ஆகும். அதுக்கு கூப்பிட்டேன். அது ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க. அடுத்தது இந்த 3 மாதத்துக்கு ஒரு கூட்டம். இது வந்து அவங்க சொன்னது, இது நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொன்னது 3 மாதத்துக்கு ஒரு கூட்டம். அதை ஏன் கூட்டலைன்னு கேட்டோம். கூட்டி காமி, நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, நல்ல இதெல்லாம் நல்ல சொத்தெல்லாம் சேர்த்துருக்கீங்க, என்டோமெண்ட் போட்டுக்கு சொல்லி காமிங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கூட சொன்னேன். அதுக்கும் ஒன்றுத்தையும் காணும். 3வது, இந்த ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணீங்க? இது ஒரு பெரிய தொகை. நான் இப்போ தொகையை சொல்ல மாட்டேன். இது ஒரு பெரிய தொகை. சரியான நேரம் வரும்போது நீங்கள் எவ்வளோ மறைச்சாலும் இது வெளியில் வந்து ஆகணும். ஏன்னா இந்த இவ்வளோ தொகையை நீங்கள் வந்து முந்தி பேசியிருக்கீங்க, இதெல்லாம் கல்விக்கு பாவிக்கலாம், அதுக்கு பாவிக்கலான்னு. இப்போ குழி நோண்டுறதுக்கு இவ்வளோ தொகையை செலவு பண்ணியிருக்கீங்களே, மக்களோட காசை, அதை நீங்கள் சொல்லி ஆகணும். இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதனால் வந்து இதுக்கு மேலே நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு கேட்க போகிறதில்ல. மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னையை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நீங்கள் முந்தி வேலைலாம் செஞ்சு காமிச்சிங்க. சுடுகாட்டில் குப்பை நீங்கள் மலை கோயிலில் தாங்காப்படியை கூட்டினீங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. அது பாராட்ட வேண்டிய வேலை. தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும் யார் சொல்கிறது சரி அப்படின்னு. அடுத்து இன்னொன்று, கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா என்ன பேச்சு, என்ன போட இப்படி தூக்குறீங்க. நெல்சன் மண்டேலா வராரு உள்ளுக்கு, மகாத்மா காந்தி வராரு, என்னென்னமோ. ஏன் அப்படி போய் தூக்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த பதவிக்கு இவ்வளோ தூக்கணுமா எனக்கு விளங்கலை. கோலாலம்பூரில் தூக்குறீங்க, பனையங்களை குழி நோண்டுறீங்க. இந்த பதவியை வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இப்போ தான் எனக்கு தெரியுது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்திய அரசியலில் கூட நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. நான் எனக்கும் இந்திய அரசியல்வாதி எனக்கு கொஞ்சம் பற்றி தெரியும். நான் உங்களுக்கு தெரிய வைக்க போகிறேன். உங்களுக்கு புது ட்ரைனிங் எது வேணும் அப்படின்னா பனையங்க வாங்க அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் பாருங்க, எப்படி நோண்டுறது, எப்படி போர்டே பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அவங்கள்ட்ட. அடுத்து இப்போ இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து உண்மை இருந்துச்சுன்னா வெளிப்படையாக பேசலாம், உண்மை இல்லைன்னா ஓடி பதுங்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாம் பதுங்கி கிடக்கு. பரவாயில்ல, அது மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த விதமான தப்பு நடக்கலை. இது நடந்தது, எப்படி நடந்துச்சு எல்லாம் எனக்கு தெரியும். பட் நான் அதை பற்றி இப்போ பேச விருப்பப்படல, அதை விட்டுருவோம். எனக்கு தெரியும், இப்போ வர 22ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை பனையங்களில் வந்து சில பேர் கூடி ஒரு கூட்டத்தை, ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டாட போகிறாங்க. அது வந்து கெட்டதுக்கு இல்லை. அது வந்து என்னத்துக்கு அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை பிரிச்சுட்டானுங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தானே நம்மளோட. இந்த கூட்டம், இந்த கரியங்கூட்டமும் இந்த வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளை எல்லாம் பிரித்து உடச்சி சுக்கு நூறாக போட்டானுங்களா. என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை செய்கிறவங்களுக்கு. இது ஒரு நல்ல முயற்சி. பினாங்கில் வாழ்கிற இந்தியன் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி, அங்கே நம்ம சத்தம் போடுறதுக்கு கூட இல்லை, அமைதியான பீஸ்ஃபுல் கேதரிங். அதில் ஒரு 3-4 விஷயம் இருக்குது. அதை அங்கே அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. இந்த கூட்டத்தை நம்ம கூட்டி பினாங்கில் வந்து செய்வோம். இந்தியர்கள் பினாங்கில் ஒன்று கூடிட்டாங்க. அடுத்தது இது வந்து கோலாலம்பூர் வரைக்கும் போகணும். பினாங்கில் ஒன்று கூடிட்டாங்க, மலேசியா பூரா கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல ஆரம்பம், நல்ல வாய்ப்பு நமக்கு. அது வந்து மற்றவங்க செய்கிறாங்க. அது ஒரு நல்ல முயற்சின்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஆதரவு. அந்த கூட்டத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணதுமே
இந்து அர்ப்பணி வாரியத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, காப்ராவா இல்லை காய்ச்ச வந்துருச்சா தெரில. உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 15ஆம் தேதி தங்குறத கூட்டம் நாங்கள் போடுறோம் அப்படின்னு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் கூட்டம் போடுறீங்க? பரவாயில்ல போடுங்க, நீங்கள் என்ன கூட்டத்தை வேணாலும் போடுங்க. இதுக்கு மேலே நான் நினைக்கிறேன், என்னோட அபிப்பிராயத்தில் இந்த சமுதாயத்தை நீங்கள் இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது. முடிச்சுக்கிட்டாங்க. 22ஆம் தேதி ஒன்று கூட போகிறாங்க. நான் 21ஆம் தேதி வந்து நானே கோலம்பூருக்கு போகிறேன், ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு போகிறேன். 21ஆம் தேதி ராத்திரி அதை முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரியே நான் வந்துடுவோன் மனைக்கு. ஏன்னா இந்த 22ஆம் தேதி உள்ள கூட்டத்தில் நிச்சயமாக நம்ம கலந்து கொள்ளணும், அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், நம்ம வந்து காமிக்கணும், நாங்கள் இந்தியர்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இது ரொம்ப முக்கியம். உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் அங்கே நடக்காதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பீஸ்ஃபுல் மூவ்மெண்ட், நம்ம ஒன்று கூடணும். இல்லை அப்படின்னா, இதில் நம்ம செய்யலை அப்படின்னா, இவனுங்களை விட்டுருக்கேன், அந்த கரையங்கூட்டம் சின்ன கூட்டம் அது. நம்ம வந்து இன்னும் மற்ற விஷயங்கள்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்டில் கூட 130 மில்லியனை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் பிளவு பண்ணி கிடக்கிறோம். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இங்கே ஒருத்தர் அலைகிறாரு பிணையங்களில், ஒரு மந்தான் கித்துவ மந்திரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அலைகிறாரு. அவர் இன்னும் நம்மளை உடச்சிக்கிட்டு இருக்காரு இவனுங்களை வச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும். ஒன்று கூடி பிரச்சனைக்கு இல்லை, நல்ல எண்ணத்தோடு ஒன்று கூடி நம்ம காமிக்க போகிறோம். எனக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டத்தை பற்றி. எனக்கு அதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா, நல்ல நோக்கத்தோடு செய்கிறாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நினைக்கிறேன் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து எல்லாரும் அவங்க சொல்கிற இடத்துல வந்து கூடி நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை நம்ம செய்வோம். ஏன்னா இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா நாளைக்கு நம்ம சொல்லக்கூடாது, நாங்கள் வந்து பங்களாதேஷ்காரனை விட மோசமாக போயிட்டோம், நேபாளக்காரனோட மோசமாக போயிட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லாத்துக்கும் நம்ம காமிக்கணும். அண்ட் பினாங் வில் பி த ஸ்டார்டர். பினாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம காமிக்கணும். இவ்வளோ ஒத்துமையாக இப்போ நாங்கள் ஒன்று கூடிட்டோம், எங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஸோ மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. நான் இன்னொரு நன்றின்னு சொல்லிடணும். எனக்கு அன்னைக்கு பேசின பிற்பாடு எனக்கு நிறையா மெசேஜுகள், வெளிநாட்டிலேருந்து கூட எனக்கு மெசேஜுகள் நிறையா வந்திருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 22ஆம் தேதி சந்திப்போம் நம்ம. நன்றி, வணக்கம்.